ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் இல்ல ஒவ்வொரு திருவிழாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இல்ல வீட்லயே வந்து பூஜை அறையில வந்துட்டு இந்த சாணம் புடிச்சு வந்து பிள்ளையாரை வந்து வச்சு அதுல வந்து வழிபடுவாங்க. அதுக்கு என்ன சார் சிறப்பம்சம்? சாணி பிள்ளையார் அப்படிங்கிற ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மகத்துவம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த சாணி பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரியான மகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மாடு சாணம் போட்டுது அப்படின்னா அந்த சாணத்தை ரோட்டில் எடுக்காமல் ஒரு 2 நாள் விட்டீங்க அப்படின்னா அது காஞ்சு போகும். இன்னும் 2 நாள் எடுக்காமல் தொடர்ந்து ஒரு 4 நாள் அந்த சாணத்தை விட்டோம்னு வைங்களே, அதே சாணம் வந்து புழு ஊறிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாடு போட்ட இதே சாணத்தை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் மக்களுக்கு தேவையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வந்து இந்த முழு முதற் கடவுள்னா வந்து பிள்ளையாரை தான் சார் சொல்லுவோம். அந்த மாதிரி பிள்ளையாரை வந்து வழிபட்டுட்டு ஒரு விஷயங்கள் ஒரு காரியத்தை வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் இல்லை ஒவ்வொரு திருவிழாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வீட்லேயே வந்து பூஜை அறையில் வந்துட்டு இந்த சாணம் பிடிச்சி வந்து பிள்ளையாரை வந்து வச்சு அதில் வந்து வழிபடுவாங்க. அதுக்கு என்ன சார் சிறப்பம்சம்? பொதுவாகவே பிள்ளையார் அப்படிங்கிறது ஒரு சில விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில சுவாமி அமைப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தில் செய்கிறோம், பித்தளையில் செய்கிறோம், அல்லது வந்து நவ பாசானத்தில் செய்கிறோம், அல்லது கருங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகள் வந்துகிட்ருக்கும். பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு சாதாரண மெழுகுலையும் செய்யலாம், தங்கத்திலையும் செய்யலாம், தகரத்திலையும் செய்யலாம், எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் செய்யலாங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாக உணர்த்தி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளையாரை வந்து விபூதி பிள்ளையாராக விபூதியில் பிடிச்சி வைக்கலாம், அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாராக மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம், அதே மாதிரி சாணி பிள்ளையாராக சாணியிலையும் பிடிச்சி வைக்கிறாங்க. சாணி பிள்ளையார் அப்படிங்கிற ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மகத்துவம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த சாணி பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரியான மகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மாடு சாணம் போட்டுது அப்படின்னா அந்த சாணத்தை ரோட்டில் எடுக்காமல் ஒரு 2 நாள் விட்டீங்க அப்படின்னா அது காஞ்சு போகும். இன்னும் 2 நாள் எடுக்காமல் தொடர்ந்து ஒரு 4 நாள் அந்த சாணத்தை விட்டோம்னு வைங்களே, அதே சாணம் வந்து புழு ஊறிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாடு போட்ட இதே சாணத்தை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னு வைங்களே, 1 வருஷம் ஆனாலும் காஞ்சு போகுமே தவிர்த்து அந்த சாணத்தில் புழு ஏறுவதில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க உண்மை. விஞ்ஞானத்துக்கு புரியாத எவ்வளவோ விஞ்ஞான உண்மைகள் நமது சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. மிக மிக எளிமையாக நாம் தான் புதுமை அப்படிங்கிற பேரில் நிறைய மடமைகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது. இதை விட ஒரு சாணத்தில் ஒரு கைப்பிடி பிடிச்சி ஒரு பிள்ளையார் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சாணம் காஞ்சு போகுது, எக்காரணத்தை கொண்டும் புழு ஏறுவதில்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே அந்த சாணி பிள்ளையாருக்கு மேலே ஒரு அருகம்புல்லு குத்தி வச்சு பாருங்களேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகளை அப்புறப்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பாதுகாப்பாக வழங்குது அப்படிங்கிறது. வீட்டுடைய கொள்ளை புறமாக இருந்தாலும் நாட்டுடைய எல்லை புறமாக இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் பல கோடி செலவாகுது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் சாதாரண சாணியும் ஒரு அருகம்புல்லும் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய சக்திகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அம்சம் இந்த சாதாரண சாணி பிள்ளையாருக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான சாணி பிள்ளையார் ஒரு சாணத்தில் சாணி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த சாணியில் வந்து ஒரு சந்தன போட்டு வைக்கும் பொழுது அதற்கும் ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சாணி பிள்ளையாருக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் நிறைய முறை சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை, பணவரவை அதிகரிக்கும் தனதேவதா பூஜை, தனவரவை தேடி தரும் தர்ம தேவதா பூஜை, விதியை விட வலிமையான திதி பூஜை, குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும்
பிதுர் பூஜை. ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை. பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை. புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை. செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை. நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை. ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை. கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை. நல்லாசி பெருகும் நவமி பூஜை. ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை. பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை. பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை. சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை. பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை. பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை. சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை. சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை. ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை. சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை. கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை. கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை. துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை. வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை. பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை. 16 செல்வம் தரும் பண தேவதா பூஜை. மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை. தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை. தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை. வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை. குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை. அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை. பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை. சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை. அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை. அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை. அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை. திருமண தடை விலக குழந்தை பேரு கிடைக்க வீடு மனை வாகனங்கள் அமைய நோய்பிணிகள் நீங்க கடன் தொல்லைகள் தீர இப்படி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். சார், இந்த சாணி பிள்ளையாருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா? விஞ்ஞான ரீதியாகவும் சரி மெய்ஞான ரீதியாகவும் சரி இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இன்னும் குறிப்பாக ஒரு தகவலை சொன்னீங்க, அந்த சாணி பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சோம்னா புழுவே வந்து பிடிக்காது. அதை நானும் நோட் பண்ணியிருக்கேன். அதை கரெக்டாக வந்து நீங்கள் சொன்னீங்க சார். இவ்வளோ சிறப்பம்சம் வந்துட்டு இந்த சாணி பிள்ளையாருக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே போல் வந்துட்டு நம்ம குலதெய்வ விருட்சத்திலையும் இதுவரைக்கும் சொல்லிடாத தகவல்லாம் வந்துட்டு இருக்கா? அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிற இந்த ஆன்மீக பொக்கிஷத்தில் அளப்பரிய சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. அந்த மாதிரியான இந்த குலதெய்வ விருட்சத்தை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி இந்த குலதெய்வ விருட்சத்தை பற்றி இதுவரைக்கும் சொல்லாதவன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த குலதெய்வ விருட்சத்தில் வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள் மந்திர ஒளிகள் தெய்வ சூட்சும குறியீடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, அதாவது வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நாள் வழிபாடு இருக்குது, அதே மாதிரி வாரத்தில் 7 நாள் வழிபாடு இருக்குது, அதே மாதிரி மாதத்தில் 30 நாள் வழிபாடு, அதாவது தின தேவதைன்னு இருக்குது, வார தேவதை இருந்துகிட்டு இருக்குது, நாளிகை தேவதை இருக்குது, வினாளிகை தேவதை இருந்துகிட்டு இருக்குது, வார தேவதைக்கு மேலே மாத தேவதை இருந்துகிட்டு இருக்குது, மாத தேவதைக்கு மேலே வருட தேவதைகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த அத்துணை தேவதைகளினுடைய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறத நம்ம உறுதியை எடுத்துக்கலாம். இந்த வருஷம் கோயிலுக்கு போனோம், இந்த நல்லது நடந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து வருடம் மாறுது. அதுக்கப்புறம் அந்த வருஷனுடைய பெயர் தமிழ் வருஷத்தில் வந்து பெயர் மாறுது. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் வரக்கூடிய தமிழ் மாதங்களுக்கு வந்து ஆதிக்கம் மாறுது. அதே மாதிரி அந்த வருஷத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு தேதி கிழமைகளுக்கும் வந்து அந்த ஆதிக்கமும் மாறுது. ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கக்கூடிய தின தேவதையினுடைய பங்கு மாறுது. இந்த மாறுதலுக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி அந்தந்த வருடங்களுக்கான மந்திர சூட்சுமங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த குல தெய்வ விருட்சம். சார், இந்த சாணி பிள்ளையாருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தகவல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு சார். அதே போல் இந்த குலதெய்வ விருட்சத்தில் வந்துட்டு சொல்லிராத தகவல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக வந்து சொன்னீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா?
ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.